தவேக தலைவர் விஜயை வரவேற்க கோவை விமான நிலையத்தில் தொண்டர்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் களைய மறுக்கும் போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தவேக தலைவர் விஜயை வரவேற்க கோவை விமான நிலையத்தில் தொண்டர்கள் திரண்டிருக்கக்கூடிய நிலையில் போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் களைய மறுப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வரவேற்க கோவை விமான நிலையத்தில் தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், கள நிலவரம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வரவேற்க கோவை விமான நிலையத்தில் அதிக அளவில் கட்சியின் தொண்டர்கள் திரண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். விவரங்களை உடைய செய்தியாளர் பரிமளா வழங்க நாம் கேட்கலாம். பரிமளா, கள நிலவரம். தனி விமானம் மூலம் கோவை வருகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். சென்னையிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் காலை சரியாக 11:10 மணி அளவில் விஜய் அவர்கள் வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பானது கட்சியினர் அளிக்க ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அதாவது அந்த அவிநாசி சாலை முழுவதுமாகவே காலை 8 மணியிலிருந்தே ரசிகர்கள் அவரை காண்பதற்காகவும் அதே போல வரவேற்பதற்காகவும் அங்கு குவிய தொடங்கி இருக்கின்றனர். விமான நிலையம் முதல் விஜய் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டல் வரைக்கும் வரவேற்பு அளிக்க திட்டமிட்டும் இருக்கின்றனர். விமான நிலையத்திலிருந்து அவிநாசி சாலையில் அமைந்துள்ள லீ மெரிடியன் ஹோட்டலில் தான் அவர் தங்குகிறார். மதியம் சரியாக 2 மணிக்கு சக்தி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில், அதாவது எஸ்எல்எஸ் கல்லூரியில் நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிறார். வாகனத்தில் இருந்து ரோட் ஷோவில் ஈடுபட விஜய் அவர்கள் இருக்கிறார் என்ற கூடுதல் தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த விமான நிலையத்தில் இருபுறங்களிலுமே ரசிகர்கள் அதிக அளவு திரண்டிருப்பதால் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒலிபெருக்கி மூலம் கலைந்து செல்ல போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தியும் வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மட்டுமே அங்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பயணிகளுக்கு இடையூறு அளிக்க வேண்டாம் எனவும் தொடர்ந்து ஒலிபெருக்கி வாயிலாக காவல்துறையினர் கூறி வருகின்றனர். இருப்பினும் அந்த விமான நிலைய சாலை தற்பொழுது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணி அளவில் சென்னையிலிருந்து கோவைக்கு தனி விமானம் மூலம் விஜய் அவர்கள் வர இருக்கிறார். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி பரிமளா.